மொஹில் கிரியேஷன். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சம்மருக்கு குளுன்னு குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மலாய் குல்ஃபி. மலாய் குல்ஃபி நிறைய மெத்தடில் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி பாலும் சர்க்கரையும் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி மலாய் குல்ஃபி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மலாய் குல்ஃபி பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், 1/2 கப் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் முந்திரியும் பாதாமும் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். பட் சாப்பிடும்போது இந்த பாதாம் இருந்தால் ரொம்ப ரிச் டேஸ்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்ச இந்த 1 லிட்டர் பாலை 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சிக்குங்க. அப்பப்போ கலரி விடுங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. பால் பொங்கிருச்சு. 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது நல்லா சுண்டட்டும். பாருங்கள், பால் கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். பால் கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் வரைக்கும் சுண்டிருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சு 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை கரையட்டும். சர்க்கரை கரையிறதுக்கு ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் தான் ஆகும், அதாவது 1/2 நிமிஷம் தான் ஆகும். சர்க்கரை கரைஞ்ச உடனே ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நட்ஸ் ஆட் பண்ணுறேன் நான் இங்கே. அவ்வளோதான், குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம குல்ஃபி மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குல்ஃபி நல்லா ஆறுனதுக்கப்புறம் குல்ஃபி மோல்டில் ஊற்றுங்க. உங்ககிட்ட குல்ஃபி மோல்டு இல்லைன்னா இந்த மாதிரி டம்ளரில் கூட நீங்கள் குல்ஃபி பண்ணலாம். இப்போ இது ஃப்ரீசரில் மினிமம் 6 மணி நேரம் வச்சோன்னா குல்ஃபி ரெடி ஆயிரும். இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். இந்த மாதிரி டம்ளரில் பண்ணுற குல்ஃபிக்கு உடனே ஸ்டிக் வச்சிங்கன்னா ஸ்டிஃபாக நிற்காது. அதனால் 3 மணி நேரம் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்போ இது எகெயின் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இந்த குல்ஃபியை மோல்டு விட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான தண்ணியில் இந்த மோல்டையும் கிளாஸையும் காமிச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக ஓரம் விட்டு வரும், நீங்கள் எடுத்துடலாம். சம்மரில் சில்லுன்னு மலாய் குல்ஃபி வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, subscribe my channel, click the like button and share this to your friends.